நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, அல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு ஷரீகானி ஃபில் கைர் வஸாயிரின் நாஸி லா கைர ஃபீஹி. அல் ஆலிம், ஒரு அறிந்தவர், சன்மார்க்கத்தை அறிந்தவர். அல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு, கற்றுக்கொள்பவர். அறிஞர், அதாவது ஆலிமும் கற்றுக்கொள்பவரும். ஆக ஒரு ஆசிரியர் பிறந்த கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்பவரும் ஷரீகானி ஃபில் கைர், அவங்க தான் நன்மையில் ரெண்டு பேரும் சரிசமமாக கூட்டாக வராங்க. ஒரு ஆலிம் கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர் கற்றுக் கொள்கிறார், இல்லைங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஷரீகானி ஃபில் கைர், ரெண்டும் சமமாக இருக்கிறாங்க நன்மையில், கூட்டாளியா, பார்ட்னரா, பார்ட்னர்ஷிப். ஷரீக்குன்னா நான் ஷிர்க்குன்னா என வைக்கிறதுனா எனக்கு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோங்க மாதிரி. ஷரீக்குன்னா பார்ட்னர், ஃபில் கைர் நன்மையில், ஒரு சாயிரின் நாசி லா கைரபின், மற்ற ஏனைய மக்களில் எந்த விதமான நன்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏனைய மக்களில் நன்மையே கிடையாது. அப்போ சூரியன் உதயமாகிறதும் விளங்கிச்சா, சூரியன் உதயமாகிறதும், சந்திரன் உதயமாகும், ராத்திரி போல் மாறி வர்றதும், மழை பெய்கிறதும், பூமி விளையிறதும் இந்த சீதாவி ரெண்டு பேருக்கு தான். விளங்கிச்சா? சீதாவின்னா யார்? ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கிறார், ஒரு பிள்ளை நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கிறார். அதுக்காக வேண்டி தப்லீக்காரன், தவுக்காரன், அந்த மாதிரிக்காரன் ஒரு மாதிரி போட்ட இடத்துலலாம் குரான் சொல்கிறாங்க, வாங்குறாங்க அண்டு சொல்லி போனால் ஒரு ஈரமொன்னும் கிடைக்காது. இது சொல்கிறது தீனுடைய விஷயங்களுக்குள்ள சுன்னத்துல் ஜமாத்திர அடிப்படையில் இருக்கணும். விளங்கிச்சா? சுன்னத்துல் ஜமாத்திர அடிப்படையில் இருக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர்றது சொல்கிறதுங்கிறது புதுசான ஒரு விஷயம் இல்லை. எங்களுடைய ஷேக நாயகம் எங்களுக்கு சொல்லி தந்தது, ஓதி தந்தது, அவளோட புழங்கினது, அந்த அமைப்பில் அவங்கங்க குரானுடைய ஆயத்து ஹதீஸுடைய இது விளக்கங்கள் தந்தாங்களா, அவங்கள இடத்துல நம்ம எதை அறிஞ்சுக்கிட்டோமோ, நாளைக்கு எப்போ கபூர் வரும்னு தெரியாது, ராத்திரிக்கு வருமா நாளைக்கு வருமா எப்போ வரும்னு தெரியாது. என்ன நாம் போகிற நேரத்தில் இதை சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் நம்ம கபருக்கு போன பிறகு ஒரு ஒளிவாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிக்கிறா, மனிதரை உளுந்து உளுந்து அமல் செய்கிறான், நோம்பு பிடிக்கிறான், அது செய்கிறான், அஜிக்கு போகிறேன், என்னம்னாம செய்கிறோம், குரானை ஓதுறான், அது செய்கிறேன், என்னம்மா தஸ்பி உருட்டுன்னு உருட்டுறான், என்ன அமல் செய்தாலும் சரி மௌத்தோட மண்ணா போயிடும். மௌத்தோட மண்ணா போயிடும்னா மண் விழுந்துட்டுல, வரவு நின்று போச்சு, வரவு நின்று போச்சு. இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் நிற்கிறார், கம்பெனி இழுத்து மூடிட்டான், அல்லது இவர் மௌத்தா போயிட்டார், மண் விழுந்துட்டா இல்லையா? எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் இடம் அப்படி இப்படின்னு தடமாறிட்டு இருக்கிறாங்களோ எதுக்கு? சம்பளத்துக்கா? அது இல்லை. நாம் ரிட்டையர்டு ஆகிட்டாலும் செத்து போனாலும் சம்பளம் வந்துட்டிக்கும்ல. நாம் ரிட்டையர்டு ஆகிட்டோம், 50,000 ரூபா சம்பளத்தில் இருந்தான், ரிட்டையர்டு ஆகிட்டோம், இங்கே உள்ள ஏன்னா ஒரு 35,000-40,000 ரூபா வரத்தனே செய்யும், என்னமா சரி. நாம் மௌத்தா போயிட்டோம், நம்ம பொண்டாட்டி ஹேத் ஆகிக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு வரும். தெரிஞ்சா பிரைவேட் கம்பெனிகள் இதை எதிர்பார்க்கறதுக்கு முடியாது, இருக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க, போயிட்டாங்க என்னமா செய்கிறாங்கன்னு தான் பார்க்கலாம். அதுபோல் என்ன இபாதத்து செய்தாலும் மௌத்தோட மண் விழுந்து போச்சு, அதோட நின்று போச்சு. 3 விஷயத்து சொன்னா என்ன சொல்கிறாங்க? சதக்கத்துன் ஜாரியா, நல்ல ஒரு விஷயம். இப்போ நம்ம குத்பியா மனுஷன் இருக்குது என்ன, அது போல் எத்தனையோ தைக்கியாக்கள், சுல்தான் லாட்மாயத்தில் தைக்கியாக்கள் இருக்குது, அப்படி சொல் சாஜ்மானத்தில் ஜாவியாக்கள், அதுபோல் பள்ளிவாசல் அது இருக்குது. இப்போ அதுகளுக்கு சதக்கத்துன் ஜாரியாவாக இப்போ நான் மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்தோம், நன்மை கிடைக்கும். பார்க்குறான் ஒரு 1000 ரூபா மாதம் வருமானம் உள்ள ஒரு சொத்துக்கிட்டு ஒரு வயல்களை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். நாம் கபர்களுக்கு போனாலும் அதிலிருந்து நன்மை கிடைச்சி அதை கொண்டு லைட்டு போடுவாங்க, அதை கொண்டு ஒரு மத்தியனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு முத்தரிசுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஏன்னா அல்லது அங்கே வர புள்ளிகளுக்கு டீ காஃபிக்கு. நாம் கபர்களுக்கு போனாலும் நம்ம ஒரு ஒக்கு பண்ணி வச்சுட்டு போனோமே, அந்த சொத்துலேருந்து அது பயன்பெறும் காலமெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? சரி. ரெண்டாவது இல்முண்டா. இப்போ உலமாக்கள் இருக்கிறா மில்லத்து மூலை, ரொம்ப 2 மில்லத்து மூலை, இவரும் மில்லத்து மூலை தான், இவரும் மில்லத்து மூலை. ஏன்னா இவர் எங்கள் ஊர் மாதிரி தான் மகக்கருத்து காதிலமாக ஓதினார். ஏன்னா இப்போ ஃபக்கீர் பாபா உட்காந்துருக்கிறா, அவள் இருக்கிறாள போய் இருக்கிறா. ஒரு பையன் தம்பி ஒரு ஒழிச்சுக்கிறார், ஒழிச்சுக்கிறார், தம்பி இங்கே வாங்க ஒழிச்சிங்க. சரி என்ன, இப்போ நான் கொஞ்சம் ஒழிச்சிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, இப்படி முகத்தை கழுவணும் என்ன, இந்த மாதிரி
அதை செய்யணும் வாங்கணும் சொல்லி அந்த முறையை பழகி கொடுத்தா என்ன. அது போல் சில துவாக்களை பழகி கொடுத்தோம். ஒரு பிள்ளை டாய்லெட்டுக்கு போய்ட்டோம், தம்பி இப்படி போகக்கூடாது, டாய்லெட்டு போகக்குள்ளேன்னு தலை மூடிக்கின்னு தொப்பி போட்டு போகணும், போகக்குள்ளே இடது காலை வச்சு போங்க, வரக்குள்ளே வலது காலை வச்சு வாங்க, இப்படி சோறு உண்டா மட்டும் இல்லை, மூத்திரம் பெஞ்சாலும் சுக்குரு சீனோ. எத்தனை பேர் டாய்லெட்டு போய்ட்டு வந்துடும், வந்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுஹப அன்னில் அதான் வாஃபானி அரபியில் சொன்னால் நல்லது, அப்படின்னா தமிழ்லேயே சிங்களத்திலே சொன்னாலும் நல்லது தான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற சொல்லிவிட்டு அல்லாஹ் வயிற்றுல பெரிய தொந்தரவாக இருந்துச்சா அதை என்னை விட்டு நீக்கி நிம்மதி இருந்தேன், உனக்கே எல்லாம் போகணும். எத்தனை பேருக்கு இந்த யூரின் ஒழுங்காக போகாதனால டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஏன்னா எவ்வளோ செலவு, உப்பை வெளியே எடுத்து மறுபடியும் விட்றான், கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது, சரியில்லைங்க வேறு கிட்னி, பெரிய சங்கடம், வாரத்துக்கு 2 தடவை பண்ணுங்க. எத்தனை பேர் காசு விட்றான். அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக போயிட்டேன், டாய்லெட்டு ஈஸியாக போயிடுச்சேன், இதை நினச்சி ஒரு சுக்குர். இதை போல் நல்ல சொல்ல நம்ம படித்து கொடுத்தோம், நாம் மௌத்தாக போயிட்டோம், அந்த தம்பி அதை எடுத்து அமல் செய்துக்கிட்டு இருக்கிறார். சரியா, அவர் அவனுக்கு சொல்கிறாரு, அவரை பிள்ளைகளுக்கு சொல்கிறா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படி ஒரு ஹஜரத்துட்டு போனேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு துவா ஒன்று கட்டு தந்தாங்க, நான் மிச்சம் பிடிச்சி ஓதி வரேன், நீங்களும் ஓதுங்கிறேன். நாம் கபூர்களுக்கு போனாலும் இந்த இல்மு அவர் செய்கிறாரு, இன்னும் அது போயிட்டே இருக்குதா, அவ்வளோக்கு நமக்கு ராயல்ட்டி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நாம் கற்றறிஞ்ச இல்மை ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தோம், அவர் செயல்படு காலம் இன்னும் அவர் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரு, போயிட்டுக்கிறவங்களுக்கெல்லாம் போகுது, நமக்கு 100% 10% அதே போல் வருது, அவங்களுக்கு இந்த நன்மை குறைய போகிறது இல்லை. இது வஃபாத்தானாலும் பிரயோஜனம் கொடுக்கும். ஒன்று சதகத்துன் ஜாரியா சொன்னால் சாஸ்வதமாக நடந்து வரக்கூடிய நலவுண்டா என்ன, ஒரு பள்ளிவாசலுக்கு அதுக்கு நலவான காரியங்களுக்கு வக்குஃப் பண்ணி வைக்கிறது. 2வது நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரியா, கற்றுக் கொடுக்காதுன்னா பெருசான்னு நினச்சிக்கிறாதீங்க. இப்போ உங்களுக்கு குழுவல்லா சூறாவா தெரியும், நம்ம மருமகனோ பிள்ளை யாரோ இருக்கேன், தம்பி பேர் வாங்க தம்பிங்க வாங்க, நான் உங்களுக்கு குழுவல்லா சூறாவா தட்டா பாடம் ஆக்கிக்கணுங்க, கொஞ்சம் பொடி சூறா தானே என்ன சொல்லி பொடிங்களுக்கு காசை கொடுத்து ஆசை கட்டி சரி பார்த்து ஓதுக்கலாம். சரி, குழுவல்லா சூறா பாடம் ஆகிட்டு, குல்லாவது ரபில் ஃபலா குல்லா ரபினாஸ் பாடம் அல்ஹம்து சூறா என்ன தொழுவுறதுக்கு போதுமா, அல்ஹம்து சூறா குழுவல்லா. அதுபோல் அத்தஹியாத்துல சில விஷயத்தை படித்து கொடுக்குறோம். சரி, சின்ன உதுவா அந்த இல்மை போய் கொண்டிருக்குங்காலமும் நமக்கு கபூரில் அதே போல் ராயிட்டே வந்துட்டு. 3வது சொன்னால் பலதுன் சாலிஹான மக்கள் உம்மா தாய் தகப்பருக்காக கையேந்தக்கூடிய துவா, அல்லாஹ் மாஃபில்லி ஒளி வாலி தையா என்னை மன்னிப்பாயாக, எனது மாதா பிதாக்களை மன்னித்தரல புரிவாயா, ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. தேவா, நாங்கள் பப்பாக்களா குழந்தைகளாக இருந்த நேரத்தில் எங்கள் தாய் தகப்பர் எப்படி கருணை காட்டி வளர்த்தாங்க, அதை போல் எங்கள் தாய் தகப்பருக்கு அருள் புரிவாயாக துவா கேட்குறான். தாய் தகப்பருக்காக கையேந்தக்கூடிய மக்கள் அவங்க செய்கிற நலவுகளும் அங்கே போய் சேரும். இந்த 3 விஷயந்தான் சதக்கத்துன் ஜாரியா சாஸ்வதமாக நடந்து வரக்கூடிய இது. மற்றதெல்லாம் முடிஞ்சு போயிடும். விளங்குதா? அதுக்கு தான் நம்ம இந்த மஜ்லிஸை வச்சிருக்கிறோண்டா என்ன, அல்ல ஆலிமும் முத்த ஆலிமும் ஷரீக்கானி பில் ஹைர்னா. இப்போ நீங்களும் ஆலிம் தான், ஒரு விஷயத்த இது ஃபர்து என்ன, இது சுன்னத்து, இது மக்ரூஹு என்ன, இது வாஜிப், ஒரு விஷயம் தெரிஞ்சால் அந்த விஷயத்தில் நம்ம ஆலிம் தானே, இப்படி செய்யலாம். விளங்குதா? அந்த விஷயத்தில் நம்ம ஆலிம் தான். நமக்கு தெரிஞ்சால் அதை இங்கே செய்கிறது தெரிஞ்சதை போய் வீட்டில் கொஞ்சம் அதுக்கு சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அது அப்போ அது நாமளும் இந்த விஷயத்தை கற்றுக்கொடுத்து தான் இன்னொரு ஆளுக்கு கற்று கொடுக்குறோம். மதரசாவில் போய் சனது வாங்கினவர் தான் ஆலிமிசாண்டு இல்லை. அந்தந்த விஷயத்த உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டிரைவிங் தெரியாது, சாவலமை தம்பி நல்லா டிரைவிங் பண்ணுவான், மில்லத்து மௌலவி டிரைவிங் பண்ணுவாங்க. நீங்கள் அது எடுத்து இப்படி உட்காந்துட்டீங்கல்ல, ஒரு நாளைக்கு 1 hour கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்கலாம், ஒரு 10 நாளில் படிச்சுக்கலாம், வாங்கலாம். கார் வசதி இருக்குது, திடீர்னு டிரைவருக்கு ஹெட்டேக் வந்துடும், ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு, போயிட்டு வரேன், அவர் கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிறாப்புலையே மண்டை குத்துங்கிறார், தம்பி 12 போராட்டி கூட பின்னுக்கு வாங்கலாம், கொஞ்சம் வண்டி எடுக்கலாமே என்ன, இப்போ அதை படித்து தர்றார். சரி தானே? அதை போல் ஒரு கைத்தொழில், நமக்கு தெரிஞ்ச தொழில் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை படித்து கொடுக்குறோம். அதை கொண்டு நம்ம சகோதரர்கள் ஜீவனாம்சம் போகுது. ஆக ஃபர்தான மார்க்க கல்வியை போல்
தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம். ஒரு தம்பி நல்லா இதாக இருக்கிறாரு வாங்குறாரு. இப்போ ஒரு தம்பி இப்போ நல்லா இருக்கியா, செல்ஃப் டிரைவிங் படிச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? அல்லாஹ் தஆலா ஹைராக்கிவோம். நாளைக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் நம்ம ஒரு வண்டியை ஒன்று சொந்தத்துக்கு வச்சுக்கிட்டா கேப்னா டூரிஸ்ட் மாதிரி முக்கியமாக ஒரு 8-10 பேருக்கு நம்ம சொல்லிட்டா லாங் ட்ரிப்போ ஷார்ட் ட்ரிப்போ ஃபோன் பண்ணுவாங்க. நான் எடுத்துகிட்டு வரல, கண்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு இந்த நல்லா இருக்கிற காலத்தில் செல்ஃப் டிரைவிங், கஷ்டமான காலத்தில் நம்ம வாடகை வண்டியா கொண்டு கூட சம்பாதிக்கலாமே ஏன்னு சொல்லி அப்போ இந்த காலத்தில் டிரைவிங் பழகுறது, டிரைவிங், கார் டிரைவிங், மோட்டர் பைக் டிரைவிங் எல்லாமே சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த காலத்தில் குதிரை ஏற்றான், ஒட்டையில் போனாங்க, பழகுனா விளங்குச்சா இல்லையா? அதை போல் எல்லாம் அதை போல் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு குரான் ஓதி கொடுக்குறோம். அது ஒரு அதோட டைலரிங் படித்து கொடுத்தா பெரிய விசேஷம். ஏன்னா ஷாதிலியா தரீக்கத்தை சேர்ந்த மாபெரும் குத்துபு ஓதான அல்லாமா நூஹிபின் அப்துல் காதர் ஆலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றா, தௌபத்துல் கிராம்ங்கிற கிதாபில் சொல்றா, பொம்பளை பிள்ளைகள் தஸ்பீ செய்யணும் குரான் ஓதுற சத்தத்தை விடவும் அவங்க ராட்டை சுத்துற டைலர் அடிக்கிற சத்தம் அடிக்கிற சத்தம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வஹபா போகுதுன்னு கேட்குறான். ஹதீஸை வச்சே அவங்க விளக்கம் சொல்கிறான். ஏன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆசையை கொடுத்தா வருமோ, அதை கல்யாணம் முடிக்காம ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றான், மூத்தா போயிட்டான், பாவம் என்ன செய்யும்? ஜீவனாம்சத்துக்கு அங்கங்கே போய் தடமாறுறத இந்த மாதிரி டெய்லரிங் இருந்தால் ஒரு டெய்லரிங் பண்ணி ஒரு சட்டை தைச்சி ஒரு பேபி கவுன்ஸ் அதுகளை தைச்சி ஒரு கடைக்கு தூக்கி போட்டு ஆட்ட நான் ஆட்டியா சாச்சப்பாடை வாப்பாடை கொடுத்து போட சொல்ல இருப்பாங்க. ஜீவனாம்சம் போகுதே என்ன சர்க்கார் ஆட்டை சுற்றுறது. இது ஆண்கள் ஃபீஸ் அபீலில் அல்லாவுக்காக செய்யக்கூடிய மார்க்க யுத்தம் ஃபீஸ் அபீலில் போய் வாள்கள் மோதிர டிங் டிங் சத்தம் இருக்குதா, அந்த சத்தமும் பொம்பளை புள்ளியில் என்ன மிஷின் அடிக்கிற ராட்டை சுற்றுறால அந்த சத்தமும் ஈக்குவல் ரேங்க் சரி சமமாக போகுது. ஆக பொம்பளை புள்ளியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு அப்படி ருசிகரமான சாப்பாடு கோழியாக்கி ஆட்டை இறங்கி ஆக்கி அது போல் இடிப்பம் சுட்டு கேக் இதுக்கு பக்கத்து ஏற்றால கடை இருக்கும். ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட சொல்லி, நானா இவன் மாப்பிள்ளையில் கை முடியாது, நானா உங்களுக்கு ஆட்டை இறைச்சி வந்தால் நான் வேணா ஆக்கி அனுப்புகிறோம், 2 கிலோ ஆக்கி அனுப்பிட்டா வீட்டில் ஆக்கி அது போய் இடிப்போம் வீட்டில் வீசி அனுப்புகிறான். வர்ற ஹோட்டலில் வர்றோம்னா மச்சான் வீட்டில் சாப்பிட்டாப்புல இருக்கிறா, அவ்வளோ ருசியாக இருக்குது, அவ்வளோ வீட்டில் உள்ள இடிப்பான். அவர் எங்கே வச்சு வீட்டில் சரி கட்டுறது ஒரு ஹோமில் 10-15 பேருக்கு சரி கட்டால மாலையில் மாலை அனுப்புகிறான், அவன் அங்கே வச்சு இது பண்ணுறான். அப்போ இதெல்லாம் எதுக்கு? மான மரியாதையோடு வாழணுமே. ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறான், தனியாக போயிட்டு வர வாங்குறான். பொம்பளை பிள்ளைகளை ஆஃபீஸில் போய் தொழில் செய்கிறதா மற்ற வெளியில் போய் என்ன தொழில் செய்கிறதா இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. என்ன அதுக்கு பதிலாக அவங்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட். முதல்ல என்னது சேஃப்டி தானே ஃபஸ்ட், அவங்கள ஒழுக்கம் மற்றது என்ன. அவங்க பிரதர்ஸ் நடத்துகிறாங்க கடை அல்லது வாப்பாமார் ஆனால் அல்லது வீட்டிலேருந்து இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் அதுக்குள்ள வந்துடுச்சு, எத்தனையோ ஹெல்ப் பண்ணலாமே. ஆக தன்னுடைய மான மரியாதைக்கு எந்த விதமான ஒரு அவப்பேர் வந்துடாமல், அவப்பேர் உள்ள கோமரை கொடுக்கறதுக்கே பெரும் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் காப்பாற்றோம். சும்மாவாது காவலி பசங்க ஹசதுக்காரன் பொறாமக்காரன் சும்மா என்னத்தையாவது ஒன்று என்ன சும்மாவது இழுத்து விட்டு என்னமா இழுத்து விட்டானா எவ்வளோ சங்கமாக போயிடும். அதுக்காகன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இல்மு எல்லாமே இல்மு தான். ஆக இல்முன்னோன்னா மார்க்க இல்மு முக்கியம், ரொம்ப விசேஷம். ஏன்னா கபூர் பத்தாமல் வைக்கிறது அதுதான். அதுபோல் ஹலாலை தேடுறது தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம். முஸ்லீம்களான ஆண்கள் மேலே தான் கட்டாயம், பொம்பளை புள்ளிகள் மேலே கட்டாயம் இல்லை. நாம் ஆம்பளைகள் சோம்பேறிகளாக போய் தான் நம்மளோட தங்கச்சிமார்கள் நினச்சிய திறம்பத்தாமல் போய் தான் கடைக்கு வந்தால் ஃபரீனுக்கு ஃப்ளை பண்ணி போகக்கூடிய அளவில் ஆகிட்டாங்க. ஆக நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பிள்ளைகளை பார்க்குறது தர்பீத் பண்ணுறது. ஏன்னா அதை போல் ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குத. இதெல்லாம் என்னது நாம் வஃபாத்தான பிறகும் கபருக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள்.